நம்ம சூரிய குடும்பத்துல வினோதமான ஒரு பொருள் பயணம் செஞ்சுட்டு இருக்கு. அதுதான் 3i அட்லஸ். இது ஏலியன் டெக்னாலஜியா இருக்க முடியுமான்னு சில விஞ்ஞானிகள் யோகிக்கிறாங்க. இதுக்கு காரணம் என்ன? இதை என்னைக்கு முதல்ல சூரிய குடும்பத்துக்குள்ள வந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சாங்களோ அப்பையிலிருந்தே நிறைய நியூஸ் இந்த பொருள் ரொம்ப வித்தியாசமா இருக்கு, இது வரைக்கும் நம்ம பார்த்ததுலயே ரொம்ப வேகமானதா இருக்கு, இதுல இருந்து வரக்கூடிய கேஸஸ்லாம் நார்மலா இல்ல, இதுல இருக்க மெட்டல்ஸும் டிஃப்ரெண்டா இருக்கு, இது ஒருவேளை ஒரு ஏலியன் ஸ்பேஸ் ஷிப்பா இருக்கலாம். ஏன் இது நம்ம பிளானட்ஸ்க்கு பக்கத்துல பறந்து வரணும்? நம்ம சோலார் சிஸ்டம் எந்த பிளேன்ல இருக்கோ அதே தளத்துல இவ்வளவு சரியான சீரமைப்போட மார்ஸுக்கும் ஜூபிட்டருக்கும் பக்கத்துல போற ஒரு பொருள் எப்படி இயற்கையா நம்ம சோலார் சிஸ்டம்ல நுழைஞ்சிருக்க முடியும்? அக்டோபர் 29 பெரிகிலியன்னு சொல்லக்கூடிய சூரியனுக்கு மிக அருகில உள்ள புள்ளியை இந்த பொருள் அடைந்தப்ப அது பூமியிலிருந்து மறைந்திருந்தது. இன்னும் இது நம்ம பார்வையில இருந்து மறைவாதான் இருக்கு. இது தற்செயலா நடந்த ஒரு செயலா, இல்ல ஒருவேளை சூரியனோட ஈர்ப்பு மற்றும் ஆற்றலை பயன்படுத்தி வேகப்படுத்த ஒரு ஏலியன் ஸ்பேஸ் ஷிப் முயற்சிக்கும் புத்திசாலித்தனமான நிகழ்வா? இந்த பொருள்ல இரும்பு இல்லாம கண்டறியப்பட்ட நிக்கல் இது இயற்கையான பொருளா அல்லாத வடிவமைக்கப்பட்ட பொருளா இருக்கலாம்னு ஒரு யூகத்தையும் தூண்ட காரணமா இருந்தது. சூரியனுக்கு பின்னாடி இருந்து இது திரும்பியும் வெளியில வரும்போது இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்ல இருந்து நிறைய சின்ன ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸ் வெளியில வருமா? இதனால பூமிக்கு ஏதாவது ஆபத்து இருக்கா? பூமிக்கு தாக்குதல் நடக்குமா? இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இது நம்ம டெக்னாலஜியை விட ரொம்ப அட்வான்ஸ்டா ஆபத்தா கூட இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய நியூஸை நம்ம இன்டர்நெட்லயும் நியூஸ் சேனல்ஸ்லயும் கேட்டுட்டு இருக்கோம். சில சயின்டிஸ்ட் சொல்றாங்க எவிடன்ஸ் இல்லாம நம்ம இதை ஏலியன்ஸ் நம்ப முடியாது. ஆனா சில பேர் நினைக்கிறாங்க இருந்தாலும் நம்ம காஷியஸா இருக்கணும்ல, அது ஏலியன் ஸ்பேஸ் ஷிப்பா இருந்தா நம்ம தயாரா இருக்குமா? உண்மையிலேயே இந்த 3i அட்லஸ்னா என்ன? இது வரைக்கும் நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷனை வச்சு 3i அட்லஸை பத்திய அறிவியல் உண்மைகளை தெரிஞ்சுக்கலாம். என்ன மாதிரியே ஸ்பேஸ்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? அப்ப கண்டிப்பா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்பேஸ் டைம். இது ஒரு நீண்ட விண்வெளி பயணம், விடைகளை தேடி. ஜூலை 1 ஒரு பொருளை கண்டுபிடிச்சாங்க நாசா. இது நம்ம சூரிய குடும்பத்தை தாண்டி வேற இடத்துல இருந்து வர்றதா உறுதிப்படுத்தினாங்க. இந்த மாதிரி பொருட்களை இன்டர்ஸ்டெல்லார் ஆப்ஜெக்ட்ஸ்னு சொல்றோம். இதுக்கு முன்னாடி ஒமுவாமுவா, பாரிசோவ்னு 2 பொருட்களை நம்ம இதே மாதிரி கண்டுபிடிச்சிருக்கோம். 3i அட்லஸ் அப்படின்னா மூன்றாவதா கண்டுபிடிக்கப்பட்ட இன்டர்ஸ்டெல்லார் ஆப்ஜெக்ட். அட்லஸ் அப்படிங்கிற டெலஸ்கோப் மூலமா கண்டுபிடிச்சதுனால இந்த பெயர். அட்லஸ் டெலஸ்கோப் ஜூலைல இதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே டெஸ் அப்படிங்கிற எக்ஸோ பிளானட்ஸ், வேற நட்சத்திரத்தை சுத்தி வர பிளானட்ஸை கண்டுபிடிக்கிற டெலஸ்கோப் மே 7 2025 இதை கண்டுபிடிச்சது. அதுக்கப்புறம் அட்லஸ் இதை பாக்குறப்ப ரொம்ப வினோதமா அதிவேகமா இந்த பொருள் கடந்து போறத பார்க்க முடிஞ்சது. விண்வெளியில இருக்க எல்லாமே தொடர்ந்து இயக்கத்துல தான் இருக்கு. நம்ம சோலார் சிஸ்டம்ல இருக்க பிளானட்ஸ், ஆஸ்ட்ராய்ட்ஸ் எல்லாம் சூரியனை சுத்தி வந்துட்டு இருக்கு. நம்ம எல்லாருமே சூரியனோட ஈர்ப்பு விசையில சிக்கி இருக்கோம். பூமி சூரியன்ல விழாம இருக்கணும்னா நகர்ந்தா மட்டும்தான் முடியும். சூரியனை நெருங்க நெருங்க வேகமா நகர்ந்தாதான் சூரியன்ல விழாம இருக்க முடியும். தேவையான அளவை விட அதிவேகமா நகர்ந்தா சூரியனோட ஈர்ப்புல இருந்தே தப்பிச்சு இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸ்னு சொல்லக்கூடிய நட்சத்திரங்களுக்கு இடையில இருக்க வெற்றிடத்துக்குள்ள நுழைய முடியும். 3i அட்லஸோட வேகத்தை கணக்கிடுறப்ப இது நமக்கு தெரிஞ்சதுலயே மிக வேகமான பொருளா இருக்கு. உதாரணத்துக்கு பூமி சூரியனை சுத்தி வர்ற வேகம் 30 km/s. மெர்க்யூரி, புதன் இன்னும் சூரியனுக்கு பக்கத்துல இருக்கிறதுனால அது 48 km/s சுத்தி வருது. 3i அட்லஸ் ஜூபிட்டருக்கு பக்கத்துல, அதாவது சூரியன்ல இருந்து ரொம்ப தொலைவா இருக்கும் போதே 58 km/s வேகத்துல வந்துட்டு இருக்கு. இது ஒரு முக்கியமான காரணம் அது இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸ்ல இருந்து வருதுன்னு சொல்றதுக்கு. அதனால இது ஒரு ஹைப்பர்போலிக்கான திறந்த பாதையில சூரியனை கடந்து போகும்னு கண்டுபிடிக்கப்பட்டது. இதுக்கு முன்னாடி 2 பொருட்கள் இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸ்ல இருந்து வந்திருந்தாலும் முதல் பொருள் ஒமுவாமுவா 400 மீட்டர் அளவுலையும், 2வது பொருள் பாரிசோவ் 1 கிலோமீட்டர் அளவுலையும் இருந்தது. 3i அட்லஸ் சுமார் 5.6 கிலோமீட்டர் அளவு கொண்டு இருக்கு. மற்ற பொருட்களை விட இது 2 மடங்கு வேகமாவும் வருது. விண்வெளியில 3 பரிமாணங்கள் இருக்கு, 3 டைமென்ஷன்ஸ். இந்த பொருட்கள்லாம் எங்கிருந்து வேணாலும் வரலாம். முதல் 2 பொருட்களும் சூரியனுக்கு மேல் திசையிலிருந்து வந்தது. ஆனா 3i அட்லஸ் சரியான சீரமைப்போட நம்ம சோலார் சிஸ்டம் இருக்கிற அதே பிளேன்ல வந்துட்டு இருக்கு. நம்ம சோலார் சிஸ்டம்ல சூரியனை சுத்தி உருவான பொருட்கள் ஒரு டிஸ்க்ல அமைஞ்சிருக்கு. இந்த டிஸ்க்ல இருந்த பொருட்கள் தான் ஒன்னோடு ஒன்னு மோதி கோள்கள், சிறு கோள்கள், நிலவுகள்னு உருவாச்சு. ஆனா எல்லாம் இந்த டிஸ்க்ல தட்டையான பிளேன்லயே தான் இருந்தது. இந்த வட்டு மாதிரி இருக்க அமைப்பை பிளேன் ஆஃப் எக்லிப்டிக் அப்படின்னு சொல்றோம். சூரியன்ல இருந்து ரொம்ப தூரத்துல இருக்க பொருட்கள் தான் கொஞ்சம் இந்த பிளேன்ல இருந்து சாய்வா சூரியனை சுத்திட்டு இருக்கு. உதாரணத்துக்கு ப்ளூட்டோ இந்த பிளேன்ல இருந்து 17 டிகிரி சாய்வா சுத்தி வருது. 3i அட்லஸ் இந்த டிஸ்க்ல இருந்து
3 டிகிரி மட்டும்தான் வேறுபட்டு இருக்கு. சரியான பக்கவாட்டில் இது வந்தது ஒரு முக்கியமான தற்செயல் நிகழ்வு. இந்த பொருள் நம்ம மில்கி வே கேலக்சியோட சென்டர் இருக்கிற டைரக்ஷன்ல இருந்து வந்துட்டு இருக்கு. இது எக்ஸாக்டா எந்த ஸ்டார்ல இருந்து வந்திருக்குன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஆனா சயின்டிஸ்ட் எல்லாம் இதை பின்னோக்கி ஆராய்ச்சி பண்ணி கடந்த 10 மில்லியன் ஆண்டுகளா இது 93 நட்சத்திரங்களை கடந்து வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோ நட்சத்திரங்களை கடந்து வந்திருந்தாலும் அந்த நட்சத்திரங்களுக்கெல்லாம் இது கிட்டத்தட்ட 63,000 அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தூரத்துல தான் கடந்து வந்திருக்கு. நம்ம சூரியனுக்கு மட்டும் இது 1.4 அப்படிங்கிற அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் அளவுக்கு ரொம்ப பக்கத்துல வருது. இதுவும் ஒரு கோஇன்சிடென்ஸா தான் இருக்க முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. இதோட வயசு 7.6 பில்லியன் ஆண்டுகள் இருக்கலாம் அப்படின்னு மதிப்பிடப்பட்டிருக்கு. இது நம்ம சூரியனை விட அப்ப பழமையானது. நம்ம சூரியன் உருவாகி 5 பில்லியன் ஆண்டுகள் தான் கடந்திருக்கு. இந்த பொருளை 1 மாத காலமா ஸ்டடி பண்ணும்போது இது சூரியனை நோக்கி வர வர ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உணரப்பட்ட பிரகாசம் 1.5 மடங்கு அதிகரிக்கலாம் அப்படின்னு கணக்கிடப்பட்டது. ஆனா உண்மையிலேயே இது நெருங்கி வர வர இது 5 மடங்கு அதிகரிச்சதை பார்க்க முடிஞ்சது. அதனால இது ஒரு சிறுகோள் ஆஸ்ட்ராய்டா இருக்க முடியாது அப்படின்னு கன்ஃபார்ம் ஆச்சு. அதோட மையத்துல கோமான்னு சொல்லக்கூடிய நியூக்ளியஸும் அதை சுத்தி வாயு மற்றும் தூசியால ஒரு வால் விண்மீனை போல வெப்பத்தையும் ஒளியையும் பிரதிபலிக்குதுன்னு தெரிய வந்தது. அதனாலதான் இத ஒரு காமெட் அப்படின்னு சொல்றோம். இத அப்சர்வ் பண்றப்ப வேற 2 வித்தியாசங்களும் இருந்தது. முதலாவது லைட் போலரைசேஷன் சொல்லக்கூடிய ஒளியின் துருவமைப்பு. இது மாறுபட்டு இருந்தது. அப்படின்னா ஒரு பொருள் மேல ஒளி படும்போது பெரும்பாலும் அது ரைட் ஆங்கிள் பிரதிபலிக்கப்படும். இதுக்கு பேரு பாசிட்டிவ் போலரைசேஷன். அது நேரா வர்ற திசையிலே பிரதிபலிக்கப்பட்டா அதை நெகட்டிவ் போலரைசேஷன் சொல்றோம். 3i அட்லஸ் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டதுலயே தீவிரமான நெகட்டிவ் போலரைசேஷன் கொண்டிருக்கு. அதனால சூரியனுக்கு எதிர் திசையில இல்லாம கொஞ்ச நேரத்துக்கு இதோட வால் சூரியனை நோக்கி இருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. அதனாலதான் சில பேர் உடனே இதை காமெட்டா இது இருக்க முடியாது, காமெட்டுக்கு சூரியன்ல இருந்து எதிர் திசையில தான் வால் இருக்கும், இதுக்கு சூரியனை நோக்கி வால் இருக்கிறதுனால இது ஒரு காமெட்டா இருக்க முடியாதுன்னு சில சயின்டிஸ்ட் வாதிச்சாங்க. ரெண்டாவது, சூரியன்ல இருந்து 5 அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்ஸ் தள்ளி இருந்தா ஜெனரலா ஒரு காமெட்டை நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா அவ்வளோ தூரத்துல இருக்கும்போது சூரியனோட ஹீட் அது மேல ரொம்ப படாது. அதனால அதுல வாலும் தெரியாது. அதுல இருந்து இருக்கக்கூடிய கேசஸ்லாம் வெளியில வரதை நம்மளால பார்க்கவும் முடியாது. நம்ம சோலார் சிஸ்டத்தோட வெளிப்புறத்துல இருந்து வர காமெட்ஸ் கூட 3-4 அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்ஸ்ன்ற டிஸ்டன்ஸ்ல இருக்கப்பதான் அதோட கேசஸ் வெளியில வரும். அதெல்லாம் பொதுவா வாட்டர் ஐஸால ஆனது. அதை உருக்க இன்னும் ஆற்றல் தேவை. ஆனா 3i அட்லஸ்ல கார்பன் டை ஆக்சைடு அதிகமா இருந்தது. கார்பன் டை ஆக்சைடு குறைந்த ஆற்றல்லையே திட பொருள்ல இருந்து வாயுவா மாறிடும். அதுக்கு பேர் சப்ளிமேஷன். டைரக்டா ஒரு சாலிட் மெட்டீரியல் லிக்விடா மாறாம கேஸா கன்வெர்ட் ஆகும். இது நடந்ததுனாலதான் தூரத்துல இருந்தே நம்மளால 3i அட்லஸ பார்க்க முடிஞ்சது. அதுல இருந்து கேசஸ் வெளியில போறதையும் நம்மளால போட்டோஸ்ல பார்க்க முடிஞ்சது. ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் இன்ஃப்ராரெட் ஸ்பெக்ட்ரோகிராஃப்ஸ்ல ஆய்வு செஞ்சதுல இதுல கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, சயனைடு இருக்கிறது கூட உறுதியாச்சு. அதுக்கப்புறம் இந்த காமெட் சூரியனை நோக்கி வரும்போது அது 1.5 அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்ஸ்ங்கிற தூரத்துல இருக்கப்ப இதுல இருந்து வாட்டர் வேப்பர் வெளியில வர்றத நம்மளால பார்க்க முடிஞ்சது. இன்னொரு முரண்பாடு, இதுல இரும்பு இல்லாம வெறும் நிக்கலை மட்டும் சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சாங்க. இது ரொம்ப அசாதாரணமான விஷயம். ஏன்னா பொதுவா ஸ்டார்ஸுக்குள்ள உருவாகிறப்ப அயன், நிக்கல் இது ரெண்டுமே ஒன்னாதான் இருக்கும். செயற்கையா பிரிச்சு இந்த மாதிரி ஒரு பொருளை யாராவது தயார் செஞ்சிருந்தாதான் நிக்கல் தனியா இருக்கும். அதனாலயும் சில பேர் இதை ஏலியன் டெக்னாலஜியா இருக்குமோ அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா லேட்டரா இதுல இரும்பும் கலந்துதான் இருக்குன்னு உறுதிப்படுத்திருக்காங்க. அக்டோபர் மாதத்தோட தொடக்கத்துல இந்த 3i அட்லஸ் மார்ஸுக்கு ரொம்ப பக்கத்துல வந்தது. ரொம்ப பக்கத்துலனா 0.9 அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்ஸ், கிட்டத்தட்ட நம்ம சூரியன்ல இருந்து இருக்க அளவுக்கு தூரம்னு சொல்லலாம். இது ஒரு விதத்துல நமக்கு நல்லதா தான் போச்சு. ஏன்னா மார்ஸ்ல சில ரோவர்ஸும் மார்ஸை சுத்தி வந்துட்டு இருக்க ஆர்பிட்டர்ஸும் கேமராவோட ரெடியா இருந்தது இந்த காமெட்டை படம் பிடிக்கிறதுக்காக. அதுல யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியோட எக்ஸோமார்ஸ் ட்ரேஸ் கேஸ் ஆர்பிட்டரும் நாசாவோட மார்ஸ் ரெகானசன்ஸ் ஆர்பிட்டரும் இருந்தது. பூமியில இருந்து பார்க்கும்போது இப்ப 3i அட்லஸ் சூரியனுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கு. இது டிசம்பர் முழுக்க இப்படிதான் இருக்கும். டிசம்பர் 19ஆம் தேதி தான் சோலார் சிஸ்டம்ல இருந்து வெளியே போக ஆரம்பிக்கும். இதோட டிராஜெக்டரிய பார்க்கும்போது மார்ச் 16, 2026ல இது ஜூபிட்டர்ல இருந்து 0.36 அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்ஸ்ங்கிற டிஸ்டன்ஸ்ல டிராவல் பண்ணும். அதனால ஜூபிட்டர்ல இருக்க நாசாவோட ஜூனோ ப்ரோப் இத படம் பிடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு.
யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியோட ஜூபிட்டர் ஐசி மூன்ஸ் எக்ஸ்ப்ளோரர் ஜூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட். இதில் இருக்க கேமரா, ஸ்பெக்ட்ரோமீட்டர்ஸ், பார்ட்டிகல் சென்சர்ஸை யூஸ் பண்ணி அப்சர்வேஷன்ஸ் நடக்கும். அதே மாதிரி நாசாவோட யூரோப்பா கிளிப்பர் மிஷனும் ஜூபிட்டருக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால அதில் இருக்க அல்ட்ரா வயலட் ஸ்பெக்ட்ரோகிராஃப்ஸை யூஸ் பண்ணியும் ஆராய்ச்சிகள் நடக்கலாம். 3i அட்லஸோட அன்யூஷுவலான ட்ராஜெக்டரி, அது கடந்து வர பாதை, அது எதால உருவாயிருக்கு அப்படிங்கிற காம்போசிஷன், அது நம்ம சோலார் சிஸ்டம்ல என்டரான ஆங்கிள், இந்த அலைன்மெண்ட் எல்லாம் வச்சு சில சயின்டிஸ்ட் இது ஏலியன் டெக்னாலஜியா இருக்கலாம் அப்படிங்கிற ஸ்பெகுலேஷன்ஸ் தான் முன் வச்சிருக்காங்க. ஆனா இதுக்கு எந்த விதமான அறிவியல் ஆதாரமும் இன்னும் இல்லை. நமக்கு இன்னும் புதுசா டேட்டா கிடைக்க இது ஒரு நார்மலான ஆப்ஜெக்ட் மாதிரி தான் இருக்கு. இது ஒரு சாதாரண வால் நட்சத்திரம் எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கு. நீங்க நினைக்கலாம், நம்ம ஏன் ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் அனுப்பி இந்த 3i அட்லஸை ஸ்டடி பண்ணக்கூடாதுன்னு. நமக்கு தெரிஞ்சதுலயே அதிவேகமா போகக்கூடிய ஒரு பொருளா இருக்கு. இது டிசம்பர் மாசத்துல நம்ம சோலார் சிஸ்டத்துல இருந்தே வெளியில போக ஆரம்பிச்சிடும். அதனாலதான் நம்ம டிஸ்டன்ஸ்ல இருந்து ஸ்பேஸ்ல இருக்க டெலஸ்கோப்ஸ் மூலமாவும் கிரவுண்ட் பேஸ்ட் டெலஸ்கோப்ஸ் மூலமாவும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். இந்த காமெட் பூமிக்கு பக்கத்துல வரதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா, இது பூமியில இருந்து 1.8 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட்ஸ் அப்படிங்கிற டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கும். அதுவும் அது சூரியனுக்கு அந்த பக்கத்துல தான் இருக்கும். அப்போ அதனால பூமிக்கு இதனால எந்த பாதிப்புமே இல்லை. ஆக மொத்தத்துல சில சயின்டிஸ்ட் இதை ஏலியன் ஸ்பேஸ் ஷிப்பா, சூரியனுக்கு பின்னாடி இது ஒளிஞ்சிட்டு இருக்கா, அங்கிருந்து இது திடீர்னு வேகமா வெளியில வருமா, எந்த அளவுக்கு இது ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜி, இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஆனா உண்மை என்னன்னா, இது ஒரு இன்க்ரெடிபிளான சயின்டிஃபிக் ஆப்பர்ச்சுனிட்டின்னு தான் சொல்லணும். ஏன் ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் ஈவெண்ட்டாக கூட இருக்கலாம். நம்ம வாழ்நாளில் வேற இன்டர்ஸ்டெல்லர் ஆப்ஜெக்ட்ஸை நம்ம பார்க்க முடியாமல் கூட போகலாம். அதனால வேற ஸ்டார்லேருந்து வர ஒரு ஆப்ஜெக்டை ஸ்டடி பண்ணுறதுக்கான இதை ஒரு வாய்ப்பாக தான் நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் தெரிஞ்சுக்கிறதெல்லாம் வச்சு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது ஒரு ஏலியன் ஸ்பேஸ் ஷிப்பாக இருக்குமா, இல்லை ஒரு காமெட்டாக தான் இருக்குமா? கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். ஸ்பேஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. So stay curious and keep exploring with me. This is Saranya and இது நம்ம ஸ்பேஸ் டைம்.